ஏசாயாவின் புஸ்தகம் 58 அதிகாரம் 11 வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் இப்படி வாசிக்கிறோம். ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனத்தினுடைய பிற்பகுதி. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். இது நல்ல ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். இது நிறைய திருமணத்துக்கு யாராவது கிஃப்ட்ஸ் கொடுக்கும் பொழுது சில வால் டெக்ஸ்ட் கொடுப்பாங்க, அல்லது சில வீடு கிரக பிரவேசத்துக்கு இந்த வசனங்கள் எல்லாம் வச்சு ஃப்ரேம் பண்ணி நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய் அப்படின்னு நல்ல வார்த்தை, வாக்குத்தத்தம். ஸோ இந்த நாளில் பிரியமானவர்களே, நம்மளுடைய குடும்பங்கள் ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆதி முதல் கொண்டிருக்கிறதான சிந்தை. நம்முடைய ஒவ்வொரு ஃபேமிலியும், ஒவ்வொரு குடும்பமும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். நம் கவனமாய் இரண்டாவது செஷன் நமக்கு பிரெட் பேக்கிங். அதுக்கு முன்னதாக இந்த முதல் கூடுகையில் நாம் நம்முடைய குடும்பத்திற்கு உண்டான சில சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். நவ் அண்ட் தென், இப்பயுமாய் நாம் நம்மளுடைய குடும்பத்தினுடைய காரியங்களை நாம் நிதானித்து நியாயந்தித்துக் கொள்வது நல்லது. நம் ஆதியாகமத்திற்கே நாம் திரும்புவோம். ஆதியாகம புஸ்தகம் அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் பார்க்கிறோம். நாம் சீக்கிரமாய் நாம் திருப்போம். ஆதியாகம புஸ்தகம் 2 அதிகாரம் 8 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அதில் அவன் குடியிருக்கும்படிக்கு தேவன் முதலாவது என்னத்தை கொடுத்துட்டார் அப்படின்னா, ஒரு வீட்டை கொடுத்துட்டார். குடியிருக்கும்படியான ஒரு வீட்டை கொடுத்தார். காட் ஆஃப் ப்ரொவிஷன், எல்லாவற்றையும் நமக்கு அருளுகிற கர்த்தர். அடுத்தது 15 வசனத்தில் வாசிக்கிறோம். 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். ஒரு வேலையை ஒன்று கொடுத்தார். முதல்ல குடியிருக்கும்படிக்கு ஒரு வீட்டை கொடுத்தார். இப்போ அடுத்தது வேலையை கொடுத்தார். அதாவது இந்த தோட்டத்திலே நீ குடியிருந்துக, இதிலே வேலை செஞ்சுக்கிறேன். ஃபார்ம், பண்ணை வீடு, தோட்டத்தில் உள்ளதான ஒரு பண்ணை, ஃபார்ம் ஹவுஸ். ஓகே. 2, ஒரு வேலையை கொடுத்தார். 3வது 22 வசனத்தில் வாசிக்கிறோம். 22. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனிலிருந்து எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். 3வது தேவன் ஒரு மனைவியை கொடுத்தார். வேலை இல்லாம என்ன செய்யல அப்படின்னா மனைவியை கொடுக்கல. சரியான சம்பாத்தியம் இல்லை. மனைவி பிள்ளைகளை, திருமணமாகிறதான மனைவியையும் அதற்கு பின் வரக்கூடியதான பிள்ளைகளுடைய சந்ததியை வைத்து பராமரிப்பதற்கு உண்டான பணம் இல்லை அப்படின்னா கல்யாணம் பண்ணவே கூடாது. அப்ப என்ன செய்யறது அப்படின்னா, எஸ், வேற வழி இல்லை. இன்னும் சொன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னு, வேலை செய்யலன்னு என்னவை கூட சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூட கூடாது. அப்புறங்க கல்யாணம் பண்றது. வேலை செய்ய மனம் இல்லாதவன், வேலை செய்யாதவன் என்ன செய்யக்கூடாதுன்னா சாப்பிடவே கூடாதுன்னு அப்புறங்க கல்யாணம். ஸோ காட்ஸ்னுடைய ஆர்டர்.
அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து அவன் அதுக்கப்புறம் தான் தேவன் என்ன கொடுக்குறார் அப்படின்னா மனைவியை கொடுக்குறார். ஓகே, நம்பர் 4, 4வது விஷயம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2:10. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதியை ஓட செய்தார். ஒரு ரிசோர்ஸும் அவரே வைக்கிறார் பாருங்க. இந்த தோட்டம் இருக்குன்னா அப்போ அந்த தோட்டத்துக்கு தண்ணி வேணுமே. இந்த பகுதியில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்னா தண்ணி வரணும்ல. எதை நம்பி இங்கே விவசாயம் பண்ணுறாங்க? ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. வறட்சி மாவட்டங்கள் அது மாதிரி விவசாயம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இந்த ஆற்றை நம்பி தான் இங்கே விவசாயம். ஸோ தேவன் அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதியை ஓட பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். 5வது விஷயத்தை வாசிக்கிறோம். இங்கே 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவிதமான விருட்சங்கள், பிரைஸ் தி லார்ட், தேவன் முளைக்க பண்ணினார். அப்ப ரியலாவே அது தோட்டம் ஆயிடுச்சு. அது எல்லாம் சாப்பாடுக்கு வேணும்ல. சகலவிதமான புசிப்புக்கு நல்ல சகலவித விருட்சங்களை உண்டு பண்ணிட்டார். ஸோ அவர் காட் ஆஃப் ப்ரொவிஷன். தேவன் எல்லாவற்றையும் அருளுகிறவர். நாம் ஒன்று வேணும் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னதாகவே நம்மளுடைய தேவை இன்னதென்று அறிந்திருக்கிற கர்த்தர் சகலத்தையும் அது என்னது காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். வீட்டை கொடுத்தார், ஒரு வேலையை கொடுத்தார், ஒரு மனைவியை கொடுத்தார், அந்த சம்பாத்தியத்துக்கு உண்டான சோர்ஸஸை கொடுத்தார், எல்லாத்தையும் விளைவிக்க பண்ணினார், முளைக்க பண்ணினார், புசிப்பு கொடுத்தார், சாப்பாடு கொடுத்தார். ஓகே, இன்னும் கூட வாசிக்கணும். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிற பாருங்க. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலில் குளிர்ச்சியான வேலை. பிரைஸ் தி லார்ட். தோட்டம் எப்படி இருக்கு? என்ன தோட்டம் அது? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அப்படின்னு நல்ல குளிர்ச்சி தான். எப்போ? ராத்திரில இல்லை, விடிய காத்தால் இல்லை, எப்பயே பகலில் நல்லா ஃப்ரீ ஏசி மாதிரி நல்லா குளு 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 குளுன்னு இருக்கு, நல்லா ஊட்டி மாதிரி. பகலில் குளிர்ச்சியான வேலை, எல்லாவற்றுக்கும் மேலாக சிகரமாய். இதுதான் பியூட்டி. 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அவர்களோடு கூட டெய்லி தேவன் என்ன வந்தார் அப்படின்னா அப்படியே வருவார். தோட்டத்தில் உலாவுகிற, அப்படியே தோட்டத்தில் அப்படியே வருவார், உலாவுவார், இவங்களோடு கூட ஃபெலோஷிப் பண்ணுவார், ஆதாம்கிட்ட பேசுவார், ஏவாள்கிட்ட பேசுவார். அவங்களுடைய சத்தத்தை கேட்பாங்க. ஒரு சத்தம் மட்டும் கேட்பாங்க, ஒரு சத்தம். அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. இட்ஸ் அ ஃபெலோஷிப். வாட் ஏ பியூட்டிஃபுல் லைஃப். இதுதான் ஆதியாகமம் 2 சித்தரிக்கிற நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். எல்லாம் இருக்கு, அது மேன்மல்ல. எல்லாவற்றுக்கும் சிகரம் என்ன அப்படின்னா தேவன் அவர்களோடு கூட என்ன செய்தார் அப்படின்னா ஃபெலோஷிப் பண்ணார். அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஓகே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு திரும்புவோம். இப்படிப்பட்ட நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வருத்தமான காரியம். 18ஆம் வசனத்தில் 3:18 வாசிக்கிறோம். அது அந்த தோட்டமானது, அந்த பூமியானது, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். 3ஆம் அதிகாரத்தில் அந்த தோட்டம் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முள்ளு காடாயிடுச்சு. முள்ளும் குறுக்கும் காஞ்சரியுமாய் பார்த்தா என்ன பியூட்டிஃபுல்லா இருந்ததானே. பாய்ச்சலான இருந்த அந்த தோட்டம், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், நான் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முள்ளுக்காடு ஆயிடுச்சு. அருமையானவர்களே, என்னுடைய வீடும் உங்களுடைய வீடும், நம் ஒவ்வொருவருடைய வீடும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமா அல்லது முள்ளுக்காடா? இன்னைக்கு
உலகத்தில் உள்ள ஜனங்களை விட்டுருங்க, உலகத்தில் உள்ள குடும்பங்களை விட்டு விடுங்கள். ஈவன் கிறிஸ்தவ குடும்பங்கள், பல லட்சக்கணக்கான குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா முள்ளுக்காடா இருக்கு. நீர்ப்பாய்ச்சலான தோட்டமா இருக்க வேண்டியது. கல்யாணம் பண்ணி ஒரு உடன்படிக்கையை வாசித்து கை பிடிச்சு ஜெபம் பண்ணி சில குடும்பங்கள் 3 மாசத்துல முள்ளுக்காடாகுது, சில குடும்பங்கள் 3 வருஷத்துல முள்ளுக்காடாகுது. வருத்தம் இல்லை, அது தேவனுடைய சித்தம் இல்லை. அதான் சொல்றேன், சில குடும்பங்கள் 3 மாசத்துல முள்ளுக்காடு, சில ஏன் அப்படின்னா அதுக்கு இடையில பிசாசுன்னு ஒருத்தர் தான். ஆதியாகமம் 2 நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முள்ளுக்காடு. இடையில யாரா வந்தா அப்படின்னா சர்ப்பம், சாத்தான் உள்ளார புகுந்தது, ஏதோ ஒரு வேலை பண்ணிடுச்சு. அந்த குடும்பத்துக்குள் பிசாசானவன், அந்த சர்ப்பமானவன் வஞ்சகமாய் உள்ளார நுழைஞ்சு சில வேலைகளை பண்ணி அந்த வீட்டை என்ன ஆக்கிடுச்சு அப்படின்னா முள்ளுக்காடாக்கிடுச்சு. ஸோ அப்போ நாம் எவ்வளோ காரியத்தை படிச்சுக்கணும், எவ்வளோ காரியத்தை. ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் ஆதியில ஆரம்பத்தில் இருந்ததில்லை, முடிவு பரியந்தம் நம்மளுடைய வீடு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கணும். சாலமோனுடைய உன்னத பாடல் 4ஆம் அதிகாரம், ஏசாயாவுக்கு முன்னால பிரசங்கிக்கு அடுத்தது பக்கம் 803வது பக்கம், உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இடையில இந்த 16ஆம் வசனத்துல, என் நேசர், நம்ம எல்லாரும் சொல்லணும் இதை, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள கணவனும் மனைவியும் 2 பேரும் சேர்ந்து கர்த்தரிடத்துல, நேசரிடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னு, we should invite him. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து, ஆண்டவரே நீங்க எங்களுடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பீராக அப்படின்னு கணவன் மனைவி கூப்பிடணும். நேசரே எங்க தோட்டத்துக்கு வாங்க, எங்க குடும்பத்துக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, வந்து தமது உம்முடைய தோட்டத்தினுடைய கனியாகிய அருமையான கனிகளை நீர் புசிப்பீராக. தோட்டம் எதுக்கு வைக்கிறது? எதுக்கு தோட்டத்தில் வச்சு உட்கார வச்சது? எதுக்கு அதை பண்படுத்துறது? எதுக்கு ஆளை வச்சது? எதுக்கு அதுக்கு பராமரிச்சது? எதுக்கு தண்ணி பாய்ச்சினது? எதுக்கு அப்படின்னா, அங்கேயும் தோட்டத்தில் வர்றாரு, வந்து பார்க்குறப்ப கனி கேட்கிறாரு. எங்கப்பா கனி அப்படின்னா, கசப்பின் கனி, வைராக்கியத்தின் கனி, வம்பு பண்ற, சண்டை பண்ற, முரட்டாட்டம் பண்ற, அசட்டை பண்ற, அடிக்கிற, கை நீட்டுற, குற்றப்படுத்துகிற இந்த கனிகளை புசிங்க அப்படின்னு கொடுத்து மூஞ்சில கரிய பூசுவோம். லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்னைக்கு அவர்கிட்ட கரிய பூசுறாங்க. தோட்டத்தினுடைய ஓனர் உள்ளார வந்தாருன்னா, இந்த கனி கசப்பின் கனியை புசிப்பீங்களா? ஷேம், துக்கம். முகத்தை நாம் புழுதியில் வைக்கணும். கடந்த நாட்கள், ஆண்டவரே இதெல்லாம் தெரியல, எங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாட்களாய் நாங்கள் உங்களை எம்டியா அனுப்பிச்சிருக்கோம். அடுத்த வசனம் பாருங்க, 5ஆம் அதிகாரம். நாம் கூப்பிட்டா அவர் வருவாராம். என் சகோதரியே, என் மனவாளியே, நான் உன் தோட்டத்துக்கு வர்றேன், நாம கூப்பிடணும், வந்து புசிப்பீராக அப்படின்னா அவர் சொல்லுவாராம். எப்படி சொல்லணும் இந்த வசனம்? வந்தேன், புசித்தேன், குடித்தேன் அப்படின்னு இல்லை, அப்படி சொல்லணும். எஸ் விக்டர், வர்றேன், உன்னுடைய தோட்டத்துக்கு வந்து நான் கனிகளை, எனக்கு அருமையான கனிகளை நான் புசிக்கிறேன். எஸ் ஐ வில் கம், நான் வர்றேன், வந்தேன். அடுத்தது புசித்தேன். see the words, புசித்தேன், குடித்தேன், இளைப்பாறினேன், பூர்த்தியானேன். குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். நம் ஒவ்வொருத்தருடைய புருஷன் மனைவியினுடைய அழைப்பு, நேசரே
என்னுடைய குடும்பத்துக்கு நீங்கள் வாங்க. கடைசியாய் வந்து நாம் அழைத்து நம்மிடத்தில் கர்த்தரை நாம் புசிக்க கொடுத்தது எப்ப? இந்த ஸ்பிரிச்சுவல் சென்ஸ், ஆவிக்குரிய ரீதியில் வந்தேன், ஏற்கனவே வந்தேன், நான் புசித்தேன், குடித்தேன், பூர்த்தியானேன், திருப்தியா இருக்கு, நான் வரேன், மறுபடியும் வருவேன், டெய்லி வருவேன், உன் தோட்டத்துக்கு நான் உலாவுவேன். திஸ் இஸ் காட்ஸ் இன்டென்ஷன். இதை நீர் பாய்ச்சலான தோட்டத்துக்குள்ளே. ஆனால் காரியங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தலைகீழ மாறிடுச்சு. அநேக குடும்பங்கள் அப்படி இல்லை. ஏசாயாவின் புஸ்தகம் 51 அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 51 அதிகாரம், கடைசியாய் சொல்ல வேண்டிய வார்த்தையை முன்னதாகவே சொல்றேன். செய்தியினுடைய இறுதியில் சொல்ல வேண்டிய வசனத்தை உங்களுக்கு முன்னதாகவே சொல்றேன். இருதயத்தில் வைத்து வைங்க. ஏன்னா நான் இப்படி, என்னுடைய குடும்பம் அப்படி இல்லையே, சண்டை போட்டு இருக்கனே, ஒன்னஸ் இல்லையே, சேர்ந்து ஜெபிக்கிறது இல்லையே, அசட்டத்தனம் இருக்கே, கீழ்ப்படியாம இருக்கே, முரட்டாட்டம் இருக்கே, என் மனைவி என்னால் நேசிக்க முடியலையே, அன்பு கூற முடியலையே, மனைவியை மன்னிக்க முடியலையே, இருதயம் கசந்து இருக்கிறனே அப்படின்னு சொல்லுகிறவர்கள் சில வசனங்களை நாம் தியானிக்கிறதுக்கு முன்னதாக ஏசாயா 51:3, திஸ் இஸ் a promise, இது வாக்குத்தத்தம், இதை நாம் கிளைம் பண்ணணும். எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 51:3, கர்த்தர் சீயோனுக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் முற்காலத்தில் இருந்திருக்கலாம், ஆரம்பத்தில் இருந்திருக்கலாம், ஒரு சில வருஷங்களுக்கு முன்னதாக இருந்திருக்கலாம். நான் உனக்கு ஆறுதல் செய்வேன். பாழான ஸ்தலங்களை எல்லாம் பிசாசானவனுக்கு நீ இடம் கொடுத்து, அவனுடைய சர்ப்பத்துக்கு, சத்துருக்கு நீ இடம் கொடுத்து, உன்னுடைய ஸ்தலங்கள் எல்லாம் பாழாய் போனதை எல்லாம் நான் தேறுதல் அடைய செய்து, அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும், அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவேன். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் ஜபமும், உன்னுடைய வீடு, உன்னுடைய திராட்சை தோட்டம் ஒரு ஜப வீடாகவும், துதியும் கீதமும் சத்தமும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் ஆரவாரும் களிப்பும் உன்னுடைய குடும்பத்தில் என்றென்றும் உண்டாகும். ஆமென். செய்வேன்னு சொல்றார். ப்ராமிஸ், கிளைம் பண்ணணும். அப்படி என் குடும்பம் இல்லை அப்படின்னா கிளைமிட், ஆண்டவரே இது எனக்கு நிஜமாக்கி தாங்க, இது எனக்கு நிஜமாக்கி தாங்க. ஏற்கனவே நம்மளுடைய குடும்பங்கள் ஏதேன் தோட்டத்தை போல இருக்கா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே நேத்து வந்தது இல்லை, இன்னைக்கு நீங்க புசிக்கணும். என் நேசரே என் தோட்டத்துக்கு வாங்க. இன்று என்னோட அருமையான, நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்களாக கனி கொடுத்துட முடியாது, நீங்களாக கனி கொடுத்துட முடியாது. என்னை சார்ந்துங்க, என்னை சார்ந்துங்க, என்னில் நிலைத்திரு, என் வார்த்தையில நிலைத்திரு, என்னில் நிலைத்திரு, என்னில் நிலைத்திரு, என் வசனத்தில் நிலைத்திரு, என்னை சார்ந்துக்க, நீ மிகுந்த கனி கொடுப்ப. நீ இண்டிபெண்டா தன்னிச்சையா நீ கனி கொடுக்க முடியாது. சொல்லிட்டார், நீ மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த வாக்குத்தத்தம் தான் ஏசாயா 58 கூட இருக்குல்ல, ஏசாயா 58 இந்த வாக்குத்தத்தம் இருக்கு. 58:11, நீ நீர் பாய்ச்சலான, அதுக்கு இந்த வசனத்தை 58 அப்புறம் வருவோம். இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 11 வசனத்தில் வாக்குத்தத்தம் பண்றார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றி போலவும் இருப்பாய். அப்படி இல்லை, உன் குடும்பம் அப்படி இல்லை, நான் அப்படி ஆக்குறேன் அப்படின்றார். ஓகே, இப்போ நான் சொன்னோம் ஆதியாகமம் 2 தோட்டம், ஆதியாகமம் 3 முள்ளுக்காடு. இதுக்கு இடையில யார் வந்தது அப்படின்னா பிசாசானவன் வந்துட்டான் உள்ளார. இப்ப சொல்லுங்க சிஸ்டர்ஸ், முதல்ல சொல்லுங்க, முள்ளுக்காடு ஆனதுக்கு முதல் ரீசன் யாருன்னு சொல்லுங்க. பைபிள் தான் சொல்லுது, நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. நல்ல சவுண்டா சொல்லுங்க. தோட்டம், ஏதேன் தோட்டம் முள்ளுக்காடா போனதுக்கு மூல காரணம் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா யாரு? மனசுல வச்சுங்க, அடக்கி வாசிக்கணும், அடக்கி வாசிக்கணும். ஆதியாகமம் புஸ்தகம் 3 அதிகாரம்
இங்கே என்ன ஸ்டார்ட். அப்போ புருஷன் இல்லையான்னு கேட்டால், ஒரு புருஷன் வந்து முதுகெலும்பு இல்லாத புருஷன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் பாருங்க. எஸ், புருஷன் இந்த இடத்துல உண்டு, அவனுக்கு பங்கு உண்டு. அது அப்புறம் வரும். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முள்ளுக்காடாய் போனதற்கு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சர்ப்பம் சகல ஜீவன்களை பார்க்கிலும் தந்திரம் உள்ளது. 2ஆம் வசனம் அதுல கேட்குது, இந்த ஸ்திரீயை நோக்கி, புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் புசிக்கலாம், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, இதை புசிக்கும் நாளில் உன் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. இதெல்லாம் நாம் வாசிச்சதுதான். ஓகே. அப்ப 6ஆம் வசனம், ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இந்த இடத்துல புருஷன் என்ன செய்யல? புருஷ லட்சணமாய் குடும்பத்தை ஆளுகை செய்ய தெரியல, மனைவியை ஆண்டு கொள்ள தெரியல. அவன்தான் தலை. என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஏன் இந்த சர்ப்பத்திட்டு இப்படி பேசிட்டு இருக்க, இந்த கனிகிட்ட ஏன் அப்படி நிக்கிற, இந்த மரத்துக்கிட்ட ஏன் நிக்கிற, இது சரியில்லாத வேலை, இப்படி நிக்கிறது, இப்படி பேசிட்டு இருக்கிறது சரியில்லை, கிளம்பி வந்துரு, தேவன் நமக்கு சொல்லியிருக்கார், இது மீறுதல், இது பாவம், கர்த்தர் சொல்லாத ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டுலாம் என்ன செய்யல அப்படின்னா வேடிக்கை பார்த்துட்டே இருந்தான். வஞ்சிக்கப்பட்டால், பறித்தால், புசித்தால், புருஷனு கொடுத்தால், முடிஞ்சு போச்சு. பாவம் உள்ளே பிரவேசித்தது, கீழ்ப்படியாமை உள்ளே வந்தது, தேவனிடத்திலிருந்து ஐக்கியம் போயிடுச்சு. இனிமே எங்க பகலின் குளிர்ச்சியான வேலை, அவ்வளவுதான். இனிமே எங்க தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்கறது, எங்க இனிமே ஐக்கியம், அவ்வளவுதான். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகிட்டாங்க, தங்களுடைய நிர்வாணத்தை பார்த்தார்கள். அது வரைக்கும் அவர்களுக்கு நிர்வாணமே தெரியல. அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருந்தது, தேவனுடைய சாயல். 2 காரியத்தை அவர்கள் இழந்தார்கள். நம்பர் 1, எதை இழந்தார்கள் என்றால், அவர்கள் ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவ சாயலால் அவர்கள் போர்த்துவிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு நிர்வாணம் தெரியல. 1, இப்போ நிர்வாணம் தெரிஞ்சிருச்சு, அப்போ போயிடுச்சுன்னு தேவனுடைய சாயலை அவர் இழந்தார்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அது ரெண்டாவது தீமை. பாவம் நடந்த மாத்திரத்தில் ஏதேன் தோட்டத்தில் 2 காரியம் நடந்துருச்சு, 2 இழப்பு. முதல் இழப்பு, தேவனுடைய சாயலை இழந்தார்கள். 2, தேவனுடைய சமூகத்தை இழந்தார்கள், ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எங்க இருக்கேன்னு ஆண்டவர் கேட்க வேண்டியதா இருக்கு. ஓடி ஒளிந்து கொண்டேன். இழந்து போனதை தேடி ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். இழந்த சாயலை நாம் குமாரன் மூலமாய் நாம் சுதந்திரிக்கணும். அப்ப நம்மளுடைய சுவாவமே என்ன அப்படின்னா, நம்மளுடைய வீழ்ச்சியுற்ற நம்மளுடைய மாம்சத்தினுடைய சாயல் என்னன்னா, தேவ சமூகத்துல வர பிடிக்காது, ஜெபிக்க இஷ்டம் இருக்காது, தேவ சமூகத்துல முழங்கால் படி போட, தரித்திருக்க, பாட, ஜெபிக்க, அவருடைய வசனங்களை உட்கார்ந்து தியானிக்க, அவருடைய சமூகத்துக்கு வர்ற, ஜெபிக்க, தேவ சமூகத்துக்கு சபைக்கு வர்றதுக்குள்ள இயற்கையாகவே நம்மளுடைய மாம்சம் பிடிக்காது. ஏன் அப்படின்னா, நீங்களும் நானும் வாங்கிட்டு வந்த வரோம், நம்மளுடைய ஆதாமினுடைய வீழ்ச்சி. ஓடி ஒளிஞ்சுகிறது, ஓடுறது, தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுறது, அவ்வளவுதான். நாங்கள் பார்த்தோம், எல்லாம் காரியங்கள் எல்லாம் பார்க்குறோம். முள்ளுக்காடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தேவனுடைய சமூகத்தை இழந்தார்கள். ஸோ பிரியமானவர்களே, இதிலிருந்து ஒரு சில சத்தியங்களை ஆண்டவரே, இதெல்லாம் வேதம், இப்போ நான் வாசித்ததெல்லாம் வேத பகுதி. ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை நாம் தியானிப்போம். மனைவியான இடத்திலிருந்தே நாம் தொடங்குவோம். மனைவி இந்த இடத்துல எப்படி அவள் நடந்து கொண்டாள் அப்படின்னா, தன்னிச்சையாய்
புருஷனுடைய ஒரு ஆலோசனை கேட்காதபடிக்கு, அதான் ரிபெல்லியன், அதான் முரட்டாட்டம். அது முரட்டாட்டத்தினுடைய ஆவி. தன்னிச்சையாய் நடப்பதும், புருஷன் மேல் அதிகாரம் செலுத்துவதும், புருஷன் மேல் ஆதிக்கம் செலுத்தும், டாமினண்டா இருக்கிறது, இண்டிபெண்டா இருக்கிறது, இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட், ஆதிக்கம் செலுத்துகிறது, கணவன் மேல் ஆதிக்கம் அல்லது தன்னிச்சையா ஒரு முடிவு எடுக்கிறது, இதெல்லாம் முரட்டாட்டத்தினுடைய ஆவி. யாருடைய விஷம் அப்படின்னா பிசாசுனுடைய விஷம். பிசாசு பாய்ச்சின விஷம். இண்டிபெண்டா நட, தன்னிச்சையா நட, தன்னிச்சையா முடிவு பண்ணு, குடும்பத்தை உன் கண்ட்ரோல்ல எடுத்துக்க, புருஷனை உன் கண்ட்ரோல்ல வை, நீ ஆதிக்கம் செலுத்து அப்படிங்கிறவர்கள் எல்லாருமே பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டவர்கள். சகோதரிகள் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே நான் ஜாக்கிரதை. உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் இந்த 4 வசனங்களை பின்னால ஒரு 3 வசனங்கள் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இப்போ ஒரு 4 வசனம் சொல்றேன். உங்களுடைய இருதயத்தில் நீங்க எழுதி கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். சீக்கிரமா திருப்புங்க. 7, 8, 9 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் சகோதரிகள் வைத்து வைக்கணும். 1 கொரிந்தியர் 11, 7, 8, 9. புருஷன், அதாவது என்னுடைய புருஷன் தேவனுடைய சாயலும் தேவனுடைய மகிமையுமா இருக்கிறார், நான் என் புருஷனுடைய மகிமையா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க வாசிக்கணும். அதை எப்படி நீங்க வாசிக்கணும்? அந்த வசனத்தை 7ஆம் வசனத்தில், என் புருஷன் தேவனுடைய சாயலும் தேவனுடைய மகிமையுமா இருக்கிறார், நான் என் புருஷனுடைய மகிமையுமா இருக்கேன். 1. 2, நான் என் புருஷனிலிருந்து தோன்றினவள். 8ஆம் வசனம் எப்படி? நான் புருஷனிலிருந்து தோன்றினவள். 3வது 9ஆம் வசனத்தில், நான் புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். எனக்காக, ஸ்திரீக்காக புருஷன் சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல. ஸ்திரீக்காக புருஷன் சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். அப்ப எப்படி எடுக்கணும்? என்ன தாழ்மை, என்ன மனத்தாழ்மை என்ன அப்படின்னா, நான் என் புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன், அவருக்காக தான் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கேன். 1. 2, அவர் என்னிலிருந்து அல்ல, அவரிலிருந்து நான், அவருடைய விலா எலும்பு நான், என் புருஷனுடைய விலா எலும்பு நான், அவனிலிருந்து தோன்றினவன். 2. 3வது, என் புருஷன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறார், நான் அவருடைய மகிமையா இருக்கேன். இந்த இன்னொரு வார்த்தை 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஓ, எவ்வளவு தெளிவு! ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, என் புருஷன் வஞ்சிக்கப்படல, நான் தான் முந்தி வஞ்சிக்கப்பட்டேன். நான் பிந்தி சிருஷ்டிக்கப்பட்டேன், முந்தி வஞ்சிக்கப்பட்ட, நான் வஞ்சிக்கப்பட்டவள், பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டவள். அப்ப என்ன சொல்லணும்? என்ன நம்ம இருதயத்தில் சொல்லிக்கணும்? என் புருஷன் தேவனுடைய சாயலும் தேவனுடைய மகிமையுமா இருக்கிறார், நான் புருஷனிலிருந்து தோன்றினவள், நான் புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். இப்படிப்பட்ட நான் முந்தி பிசாசினால் நான் வஞ்சிக்கப்பட்டவள். ஸோ இதனுடைய முடிவு என்ன அப்படின்னா, நான் அடக்கி வாசிக்கணும், நான் அடக்கி வாசிக்கணும், என் புருஷனை நான் கனப்படுத்தணும். என் புருஷன், எபேசியருக்கு எழுதின நிருபம், இது உங்களுக்கு டீச்சிங் மாதிரி, டீச்சிங் செஷன் மாதிரி. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5. முதல்ல 2 காரியங்கள் உங்களுக்கு மிக மிக முக்கியமானது. 2 விஷயம் எபேசியர் 5ல்
இல்லை அப்படின்னா அந்த வீடு முள்ளுக்காடு தான். 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தினுடைய லாஸ்ட் பார்ட், மனைவி புருஷனிடத்தில் மரியாதையாய் இருக்க கடவள். பாருங்க 5:33, மனைவி புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள், பயந்து இருக்க கடவள், பயபக்தியாய் இருக்க கடவள், மரியாதையாய் இருக்க கடவள், மரியாதை செலுத்த கடவள். 1. மேலே 22ஆம் வசனம், உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படியுங்கள். 2. 1 மரியாதை செய்யுங்கள், இன்னொன்று கீழ்ப்படியுங்கள். மரியாதை கனப்படுத்துறது, அசட்டை செய்யறது இல்லை. பைபிளில் நிறைய திருஷ்டாந்தங்கள் இருக்கு. நிறைய அசட்டக்காரிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க பைபிளில். அசட்டக்காரிகள், புருஷனை அசட்டை பண்ணுகிறவர்கள். அருமையான சகோதரிகளே, நீங்க பல வருஷமா சபையில் இருக்கீங்க. வெளியில இன்னொன்று ஞாபகம் வருது. பாருங்க இந்த வசனத்தை பாருங்க. எஸ்தரின் புஸ்தகம் உலகத்தானு கிறிஸ்தவர்கள் அல்லாத வேதம் அறியாத புறஜாதியான மனுஷர்களுக்கு ஒன்று தெரிஞ்சது, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தெரியல, கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியாது வேதனை. நித்திய நியாய தீர்ப்பு நாளில் இந்த பெர்ஷிய தேசத்து ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்றால், பைபிள் அறிந்து வேதம் அறிந்த கிறிஸ்துவ மனைவிமார்களை குற்றம் சாட்டுவார்கள். எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. 1ஆம் அதிகாரம் பக்கம் 625வது பக்கத்தில், அப்ப அந்த நாட்களில் 127 நாடுகளுக்கு அரசாண்டு அகாஸ்வேருனுடைய நாட்களில் அவன் பெர்ஷிய தேசத்தினுடைய பேரரசனாக இருந்து ஒரு கட்டளை ஒன்று போடுறான். 120 உலகம் எங்கும் ஒரு ஓலை ஒன்று போகுது. என்ன ஓலை அப்படின்னா 20ஆம் வசனத்தில், இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது ராஜ்யம் எங்கும் கேட்கப்படும் பொழுது பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இல்லை, எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கனம் பண்ணுவார்கள் என்றான். 22, எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியாய் இருக்க வேண்டும் என்றும் அந்தந்த ஜனங்களுடைய பாஷையில பிரசித்த பண்ண வேண்டும் என்று அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையில் சகல நாடுகளுக்கு கட்டளை எழுதி அனுப்பினான். யாருக்கு? ஒரு ஹீத்தன், ஒரு புறஜாதியான். அகாஸ்வேருடைய நாட்களில் 127 நாடுகளுக்கு ஒரு ஓலை போனுச்சு. என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு அதிகாரி யார் அப்படின்னா புருஷன் தான் தலை, அதை அதிகாரி. மனைவிமார்கள், ஸ்திரீமானவர்கள் தங்களுடைய புருஷரை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும், மதிச்சு நடக்கணும். கட்டளை. இந்த கட்டளை ஒரு புறஜாதியானுக்கும் ஒரு உலகத்தானுக்கு தெரிஞ்சிருக்கிறத, இதை விட்டுருங்க, அகாஸ்வேரு நாட்கள்லாம் விட்டுருங்க. வெளியில இருக்கிறதான புற மதத்தினர், விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்கள் கூட தங்கள் சொந்த புருஷரை கனம் பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர்? எவ்வளவு பேர் சொல்லணும்? இங்க நாம என்ன சொல்லுவோம்? எல்லாம் ஆதிக்கம், புருஷனை ஆதிக்கம் பண்றது, புருஷனை ஆதிக்கம், கண்ட்ரோல், டிமானிக், பேய்த்தனம். ஒரு 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 2 உதாரணம் சொல்றேன், இதுல தெரிஞ்சு போயிடும். உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு அந்த வார்த்தையெல்லாம் கவனிச்சு கேளுங்க. உன் குடும்பம் முள்ளுக்காடாக போகாம இருக்கணும். நான் வைத்திருக்கிற பிள்ளைகள் முள்ளுக்காட்டில் வளரக்கூடாது. அப்புறம் நாளைக்கு பிள்ளைகள் எப்படி வருவாங்க அப்படின்னா, நான் விதைச்சதை நாம் அறுத்தணும் நாளைக்கு. ஸோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதெல்லாம் சில பேருக்கு எப்படி இருக்குன்னா, அப்படியே கடுக்கடுன்னு இருக்க மாதிரி இருக்கும். உங்களோட நன்மைக்காக சொல்றேன். ஒரு புருஷன் மனைவி இப்படி முடிவு பண்றாங்க. தாய் தகப்பனுக்கு எவ்வளவு நீங்க பணம் கொடுக்குறீங்க? மனைவி சொல்றா, ரைட், உங்க பெத்த தாய் தகப்பனுக்கு அல்ல. இந்த மனைவி லீகலிஸ்டிக், நியாயப்பிரமான மனைவி. ரைட், உன் தாய் தகப்பனுக்கு செய்யறதுக்கு நான் எந்த தடையும் சொல்லலை, தாராளமாக செய்யுங்க.
உங்களை பெற்றாங்க, வளர்த்தாங்க, அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மை நாம் செய்யணும், தாராளமாக செய்யுங்க. ஓகே, எத்தனாயிரம் கொடுக்குறீங்க? ஓகே, நம்மளுடைய வருவாய்க்கு தக்கதாக சிறுசோ பெருசோ மாதம் பணம் அனுப்புகிறாங்க. சில ஆயிரங்களை பெற்றோருக்கு அனுப்புறீங்க, மனைவிக்கும் தெரியுது, மனைவி அதெல்லாம் நான் செய்கிறேன், தாராளமாக செய்கிறேன், நான் ஒன்றும் தடை செய்யலை, மற்ற உலகத்தில் உள்ள ஸ்திரீகளை போலலாம் இல்லை, நான் தாராளமாக செய்கிறேன், அனுமதிக்கிறேன், தாராளமாக செய்யுங்க. ஓகே, இப்போ இந்த புருஷர் என்ன செய்கிறார் அப்படின்னா, பெத்த தாய் தகப்பன் இருக்காங்கன்னு வச்சுங்க, அதே ஊரில் தான் இருக்காங்க, போகிறாங்க. இவர் நேராக கறி கடைக்கு போகிறாரு, தான் வீட்டுக்கு கறி வாங்குறாரு. திடீர்னு அந்த ஓல்டு பேரண்ட்ஸை கொடுத்த ஒரு என்ன வருது அப்படின்னா, ஒரு சிந்தை வந்துச்சு, சார் நம்ம கறி மீனுமே திங்கிறோமே, அங்கே கொஞ்சம் கறி வாங்கிட்டு போய் அங்கே கொடுத்துட்டு இங்கே வர்றாரு. மனைவி கேட்குறாங்க பாருங்க, நியாயப்பிரமாண மனைவி, நமக்கு மட்டும்தான் வாங்கினீங்களா, அங்கேயும் வாங்கினீங்களா? மீன் நமக்கு மட்டும்தான் வாங்கினீங்களா, இல்லை அங்கேயும் வாங்கினீங்க? டெல்மி. உள்ளதுன்னு சொல்லணும், உள்ளதுன்னு சொல்லணும். போனீங்களா, போகலையா? கொடுத்தீங்களா, கொடுக்கலையா? சரி, நான் பொய் சொல்ல வேண்டாம், வாங்கினேன். எவ்வளோ இங்கேயும் வாங்கினேன், அப்புறம் அங்கேயும் வாங்கி கொடுத்தேன். ஓகே, வர்றாங்க, அரிசி எடுத்துக்கிறாங்க, பருப்பு எடுத்துக்கிறாங்க, ரேஷன் ஜாமாவை எடுத்துக்கிறாங்க, இருக்கிற மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. வர்றப்பெல்லாம் மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல், ஆட்டி வச்சு அரைச்சி வச்ச எண்ணெய், பருப்பு, மிளகா, என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அள்ளிக்கிறாங்க. அப்புறம் அதையும் கொடுத்துக்கிறீங்க, அப்புறம் இங்கேயும் கொடுத்துக்கிறீங்க. இது என்னது? இதை எப்படி நீங்கள் தீர்க்கிறது? இது என்ன பிரதர், இது எப்படி நீங்களே சொல்லுங்க, இதுல நியாயத்தை சொல்லுங்க, இது நியாயமா சொல்லுங்க, இது நியாயத்தை சொல்லுங்க. சகோதரியே, நியாயப்பிரமாண சகோதரியே, உன் பட்சமாவே நான் முதல்ல பேசுறேன், உன் பட்சமாவே நின்று நான் பேசுகிறேன். உன் அத்தானிடத்தில், உன் பட்சமாக நின்று உன்னுடைய டார்லிங், உன்னுடைய அத்தானிடத்தில் நானே பேசுறேன். ஏ புருஷா, ஒரு கேண்டில் 30 நாளைக்கு வர வேண்டும் புருஷா. நீ வைத்திருக்கிறதான மெழுகுபத்தி 30 நாளைக்கு வர வேண்டியதான இந்த மெழுகுபத்தியை மாதம் 2000 3000 கொடுத்து மேலையும் கொளுத்தி விடுகிறாய். அண்டர் கிரவுண்ட்ல வச்சு அடியிலையும் என்ன கொடுத்து விடுகிறாய்? மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல், மீன், மார்க்கெட்டு, கறி, என்னென்ன இருக்கோ இங்கேயும் கொளுத்தி விடுகிறாய். 30 நாளைக்கு வர வேண்டிய கேண்டில் 20 நாளைக்கு தான் வரும் புதுசா, அப்படி நானே சொல்லிடுறேனே, போதுமா? நீங்க என்ன பெருசா பேசும், உன் பட்சமா இருந்து நான் பேசுறேன். ஓகே, நியாயப்பிரமாண சகோதரியா இருந்துருவோம். தேவன் பட்சமா நிற்பார். விசுவாசிக்க தெரியாதவர்கள், வழக்காடுகிறவர்கள், சம்பளம் வாங்கிட்டு வந்தா கையில கரெக்டா கொடுக்கணும். எங்க மீதி எங்க சொல்லுங்க, எவ்வளவு சம்பளம்? ஏதாவது கட் ஆகுதுன்னு வச்சுங்க, ஏதாவது கட் அடிக்கிறாருன்னு வச்சு, இதுல எங்க? இப்போ அவர் என்ன சொல்லணும்னா, பெட்ரோல் போட்டேன், 3 நாளைக்கு முன்னால் பெட்ரோல் காசு கொடுத்தேன், 3 நாளைக்கு முன்னால் பெட்ரோல் காசு வாங்கிட்டீங்க. அப்புறம் இது என்னது? அப்ப வடை டீ, வடை பச்சி டீ, சாப்பாடு, மண்டை காய்ச்சல். எவ்வளவு கூடனா 200க்கும் 100க்கும் என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, டெல்மி அப்படின்னா சரியான நச்சரிப்பு. இவர்கள் தான் முள்ளுக்காடு. இவர் நினைக்கிறாங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிடுவோம் அப்படின்னு. பெத்த தாய் தகப்பன்ட்ட எடுத்துட்டு போவாதீங்க.
அம்மா எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாதுமா. ஒரு மனுஷன் சொல்லிடுவான், அவனுக்கு ஒரு இறக்கம் இருக்குல்ல. சரி, ஏதோ பருப்பு எடுத்துகிட்டு போகிறாங்களா, 4 மாங்காய் தேங்காய் எடுத்துகிட்டு போகிறாங்களா, சரி எடுத்துகிட்டு போகிறாங்களா, சரி ஓ என்னத்த பெருசு அப்படின்ட்டு அந்த இடத்துல பெத்த தாய் தகப்பன் அந்த இடத்துல லீனியன்ட்டு அந்த இடத்துல விட்டு கொடுக்குறான். சொல்லிடலாம், தொடக்கூடாது அப்படின்னா அவன் அன்பின் பிரமாணத்தை முறிக்க விரும்பல. ரைட்டு, ஓகே, கர்த்தரை நம்பி ஒரு காரியத்தை செய்கிறான். அந்த இடத்துல நியாயப்பிரமாண மனைவி, ஆதிக்க செலுத்துகிற மனைவி, முடியாது முடியாது, நான் 5க்கும் 10க்கும் நான் சரியான நிற்பேன், பதில் சொல்லணும். டாமினன்ஸ், சரிக்கு சரி நிற்கிறவர்கள், என்னை கேட்டுதான் செய்யணும், என்னை கேட்டுதான் கொடுக்கணும், ஒரு இடத்துக்கு போகணுன்னு என்னை கேட்டுட்டு தான் போகணும். இப்படி இருந்துடாதீங்க. இந்த வசனத்தை இப்போ ஒரு 3 வசனங்களை உங்க இருதயத்தில் எழுதிங்க. எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13:17. எபிரேயர் புஸ்தகம் பியூர்லி இந்த சகோதரிமார்கள். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த வசனத்தை நாம் மெதுவா இந்த வசனத்தை சில பேர் நிறைய நம்ம இந்த வசனத்தெல்லாம் பார்த்து படிச்சிருக்கோமா என்னங்கிறது தெரில. அப்படியே சில அறிந்திருந்தாலும் அந்த வசனத்தை யார் கொடுத்துருவாங்க அப்படின்னா பாஸ்டர்ஸ், எல்டர்ஸ், மூப்பர்ஸ், அவர்களுக்கு இந்த வசனத்தை கொடுத்துருவாங்க. டியர் சிஸ்டர்ஸ், இந்த வசனம் உங்களுக்கு 17ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். உங்களை நடத்துகிற புருஷன்மார்கள், உங்களை நடத்துகிற உங்கள் புருஷன்மார்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால். சர்ச்சில் உள்ளதான எல்டர்ஸ் வாரம் ஒரு தடவை தான் உங்களை நாங்கள் நடத்துகிறவங்க. எல்லா நாளும் அது 10% தான். இங்கே உள்ள சர்ச்சில் உள்ள எல்டர்ஸ், திருச்சபையில் உள்ளதான எல்டர்ஸ் உங்களை எத்தனை % உங்களை நடத்திட முடியும்? எத்தனை % உங்களை கண்காணிக்க முடியும்? ஏசு உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் உடையவர்கள் தான். எவ்வளோ? 10% தான். முழுக்க உங்களை நடத்துகிறவர்கள், எல்லா நாட்களும் உங்களோட கூட இருந்து நடத்துகிறவர்கள், உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறவர்கள் யார் அப்படின்னா உங்களுடைய புருஷர்மார்கள். அவர்கள் துக்கத்தோட அல்ல. உங்கள் புருஷர்கள் உங்களை நடத்துகிறது கண்ணீர் வடிக்கக்கூடாது. உங்களை நடத்துகிற புருஷன், எனக்கு வேதனையா இருக்கு பிரதர், வேதனையா இருக்கு பிரதர், வீட்டுக்கு போகணுன்னாவே எனக்கு வேதனை. ஒரு மனைவி செலவாளி, ஒரு மனைவி கஞ்சத்தனம், பிசினித்தனம், கஞ்சத்தனம். ஒன்னு பிசினித்தனம், இன்னொன்னு செலவாளி. எல்லாரும் இது இப்படியும் வருது. இப்படியும் துக்கப்படுகிற புருஷர்கள் உண்டு, இப்படியும் துக்கப்படுகிற புருஷர்கள் உண்டு. பேசி ஜெயிக்க முடியாது, பேசி ஜெயிக்க முடியாது. நான் சொல்றேன், வீடு குடிமாறணும், ஒரு இடத்துல ஒரு குடிமாறணும். இந்த கீழ் வீடே வேண்டாம், மனைவி கீழ் வீடு வேண்டாம், மாடி வீடு. கீழ் வீடெல்லாம் புழுதி, கீழ் வீடு புழுதி, டஸ்ட்டு, பெருக்கணும் போகணும் வரணும் அதெல்லாம் இல்லை. மாடி வீடுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். புருஷன், எனக்கு உடல் முடியல, எனக்கு உடல் பலவீனம், என்னால் மாடிப்படி ஏற முடியாது, பாருங்க செய். இப்ப எனக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருந்தாலும் சரி, எனக்கு முட்டியில பிரச்சனை இருந்தாலும் சரி, மாடிப்படி என்னால் ஏற முடியலனாலும் சரி, ஹார்ட்ல பிரச்சனை இருந்தாலும் சரி, இவளோடு கூட சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் மாடியே ஏறட்டும், செத்தாலும் சாப்பிட்டு நான் பாவம் செய்யக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அந்த புருஷனுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், அவன் புருஷன். ஓகே, என்ன முடியாது. ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னா துக்கத்தோட. நான் சொல்றது ஒரு உதாரணம். வீட்டுக்கு வீடு வாசப்படி. சிலர்லாம் சில நடத்துகிற புருஷன்மார்கள் சில மனைவிமார்களை ஆண்டு கொள்ற இதுல எப்படி அவர்களை நடத்துகிறார்கள் என்றால்,
அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட என் மனைவியை நடத்துறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு என் மனைவியை நடத்துறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நல்லா கீழ்ப்படிஞ்சு போறாங்க. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் சந்தோஷத்தோட அவர்களுக்கு செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு, நீங்க மிச்சத்தை படிச்சிருங்க சவுண்டா, பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. இட்ஸ் நாட் ப்ராஃபிட்டபிள் டு யூ. காதுள்ளவன் கேட்க கடவன். இட் வில் நாட் பி ப்ராஃபிட்டபிள் டு யூ. இன்னையிலேருந்து நீங்க வசனத்துக்கு முன்னாலே தெரியலன்னா இன்னையிலேருந்து எழுதி வச்சிங்க. நீங்க வெயிட் அண்ட் செய். மனம் திரும்பிடுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு பிரயோஜனமா இருக்கணும், என் பிள்ளைகளுக்கு நன்மையா உண்டாகணும், என்னுடைய வருங்காலம் எனக்கு பிரயோஜனமா இருக்கணும். இல்லை அப்படின்னா முள்ளுக்காடு. என் புருஷன் என்னை நடத்துகிறதுக்கு என்னவா இருக்கக்கூடாதுன்னா துக்கத்தோட அப்படி செய்தால் அது எனக்கு பிரயோஜனமா இருக்காது. நம்பர் 1 ஒரு வசனத்தை உள்ளார வச்சுங்க. 2வது வசனம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இது தமிழ் வேதாகமத்தினுடைய இந்த அமைப்பு, இந்த வசனங்களுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி முன்ன பின்ன இருக்கிறதுனால இந்த வசனத்தை நாம் மனைவிமார்கள் வாசிக்கும் பொழுது இதை புருஷனுக்கு நம்ம வச்சுட்டோம். அதை நீங்க கிளியர் பண்ணிக்கணும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப தமிழ் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தை என்ன எடுத்துருவோம் அப்படின்னா புருஷனுக்கு நம்ம எடுத்துருவோம். புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களோடு வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுதல் ஆனபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் அப்படின்னு நல்லா 7வது வசனம் தமிழ் வசனத்துல நடுவுல போய் அப்படி அழகா உட்கார்ந்துருக்கு. எது? உங்கள் ஜெபங்களுக்கு என்ன வராதபடிக்கு அப்படின்னா இந்த வசனத்தை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் சொல்லுவோம். இப்பயும் பிரதர்ஸ்க்கு அப்புறம் வருவோம். இந்த வசனம் இங்க பாருங்க, இங்க பாருங்க, இட் இஸ் ரிட்டனுங்க, இப்படி எழுதப்பட்டிருக்குங்க. என்னங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, எனக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யணுங்க, கேட்டு வாங்குவோங்க. நான்லாம் ரொம்ப எனக்கு வேண்டிய கணத்தை நீங்க செய்யணும், நான் கேட்டு கேட்டு வாங்கிக்குவேன். நீங்க எனக்கு கனப்படுத்த மாட்டேங்கிறீங்க, என்னை கனப்படுத்துங்க. இல்லைன்னா இன்னவா வசனம் தெரியாதா? உங்களுடைய ஜபங்களும் இதை கூட தாண்டாது, இந்த கூரையை கூட தாண்டாது. உங்களுடைய ஜபத்துக்கு தடை வரும். இந்த வசனம் யாருக்கு தெரியுங்களா? இது இப்படி தமிழ் வேதாகமத்தினுடைய இங்கிலீஷ் தமிழ்ல இப்படி அமைச்சது இப்படி ஆயிடுச்சு. எப்படின்னா, அதனுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தா தான் கரெக்டாக தெரியும். முதல் 6 வசனம் மனைவிக்கு, முதல் 6 வசனம் மனைவிக்கு, 7வது ஒரு வசனம் புருஷனுக்கு. என்ன அந்த புருஷனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ பாருங்க 7 புருஷனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. புருஷனே, உன் மனைவி பலவீனமான பாண்டம், அவர்களுடன் நீ விவேகமா வாழு, விவேகமாய் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட புரிந்து கொள்ளுதலோட மனைவியோட வாழு. ஏன்னா உன் மனைவி பலவீனமான பாண்டம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய். இது யாருக்குரியது? புருஷனுக்குரியது. மேல 6 வசனம் யாருக்குரியது? மனைவிமார்களுக்குரியது. முடிஞ்சிருச்சு. 6, 1, 7. இப்ப இந்த 7 வசனத்துக்கு ஒரு பேக்கேஜ். 6 மனைவி, 7 மனைவி, புருஷன். இது முடிச்சுட்டு கடைசியில அந்த 7க்கும் கடைசியில என்ன வருது அப்படின்னா, உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு அப்படின்னா, இது யாருக்கும் அது யாருக்கும் உண்டு, யாருக்கும் உண்டு, 2 பேத்துக்கும் உண்டு. முதல்ல மனைவிக்கு சொல்லி அவர் புருஷனுக்கு பேதுரு எழுதி ஆவியானவர் எழுதி வச்சுட்டு இப்ப கடைசியில் என்ன சொல்றார்? நீ கீழ்ப்படியில, உன்னை கீழ்ப்படிதல்னால் உன்னை நீ அலங்கரிச்சு கொள்ளல, அல்லது உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கணத்தை நீ செய்யல அப்படின்னா உன் ஜபத்துக்கும் தடை வரும், உன் ஜபத்துக்கும் தடை வரும். அப்ப 2வது காரியம் என்ன அப்படின்னா, கீழ்ப்படிந்து நாம் அலங்கரித்துக் கொள்ளணும். புருஷனுக்கு நாம் கீழ்ப்படிதல் இல்லை, கணம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய ஜபத்துக்கு தடை வரும். முதல்ல என்ன வாசிச்சோம்? எபிரேயர் 13:17 என்ன சொல்லப்பட்டுச்சு? எனக்கு என்னவா இருக்காது, எனக்கு பிரயோஜனம் கிடையாது, எனக்கு பிரயோஜனமா இருக்காது.
2, என்னுடைய ஜெபத்துக்கு என்ன வரும் அப்படின்னா தடை வரும். என் புருஷனை நான் கனம் பண்ணல, மதிப்பு கொடுக்கல, நான் கீழ்ப்படியில அப்படின்னா என்னுடைய ஜெபத்திற்கு தடை. அடுத்தது ஒரு வசனம், தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4-5 வாசிப்போம். பெரிய வசனம், சகோதரிகளுக்கு இதோட நிறுத்திக் கொள்வோம். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு, உங்கள் ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு, உங்களுக்கு பிரயோஜனமாய் இராதபடிக்கு, எத்தனை பாருங்க, தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்தில் என்ன செய்யணுமா? அன்புள்ளவர்களா இருக்கணும். 5ஆம் வசனத்துல தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். 4 என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்தில் அன்புள்ளவர்களா இருக்கணும். 5ஆம் வசனத்துல தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியணும். ஏன் அப்படின்னா தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு. இன்னும் சொல்ல போனா கீழே 8ஆம் வசனம், எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லக்கூடாது. தேவ வசனம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தூஷிக்கப்படக்கூடாது. எதிராளியாகிய பிசாசும் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுவதற்கு இடம் இல்லாமல். So dear sisters, அப்ப ஜாக்கிரதையா இருப்போம். இப்படிதான் என்ன ஆணிச்சு அப்படின்னா, அவ இண்டிபெண்டா ஒரு காரியத்தை முடிவெடுத்து அதனுடைய ஸ்பிரிட் அவ்வளவுதான். அங்க உள்ள ஆவி, அந்த ஆவி அப்படியே இத்தனாயிரம் வருஷங்களா அப்படியே உள்ளார வந்து 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 பாவத்தினுடைய அதனுடைய வைப்ரன்ஸ் அப்படியே அடுத்து 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 பெருகி 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 எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, அசட்டத்தனம், கீழ்ப்படியாமை, சண்டை போடுறது, எதிர்த்து நிற்கிறது. சிப்போரால் தன் புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சாலா? படியில. அதாவது மோசஸோடு கூட அவங்க போகும் பொழுது, எகிப்துக்கு போகும் பொழுது, சிப்போரால் தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்தாலா? கீழ்ப்படியில. சொல்லுங்க பாப்போம். சவுண்டா? கீழ்ப்படியில. கீழ்ப்படிஞ்சாலே. ரொம்ப நாள் அவங்க வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னது? அந்த நுனித்தோலை கட் பண்ற விஷயத்துல, சுண்ணத்து பண்ற விஷயத்துல புருஷன் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு. அவள் தான் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே தான் இருந்தா, இடம் கொடுக்கவே இல்லை. ஒரு காலகட்டத்தில் அவள் என்ன செஞ்சா சொல்லுங்க பாப்போம்? இடம் கொடுத்தாலும் இல்லையா? கீழ்ப்படிஞ்சாலா? கீழ்ப்படிஞ்சிட்டான். அது கீழ்ப்படிதலான்னு சொல்லுங்க பாப்போம். என்ன கீழ்ப்படிதல்? தூக்கி எறிஞ்சா பார். நுனித்தோ, யூ பிளடி ஹஸ்பண்ட், நீ ரத்த சம்பந்தமான புருஷனே, இதானே உனக்கு தேவை? தூக்கி காலில் தூக்கி எறிஞ்சிட்டு, நான் போறேன், எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு போயிட்டா பாரு. இதெல்லாம் கீழ்ப்படுதல் கிடையாது. இது கீழ்ப்படுதல் கிடையாது. சந்தோஷத்தோடு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். சகோதரிகள் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் இருக்கணுங்கிறது உங்களுடைய சித்தம். என்னுடைய நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து என்னிடத்திலிருந்து என்ன கனியை புசிக்கணும் அப்படின்னா கீழ்ப்படிதல். அவரிடத்துல வேற எந்த கனியும் தேவன் எதிர்பார்க்கல. கீழ்ப்படிதல்ங்கிறதான கனி, அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த கனியை நீ என்னோட தோட்டத்தில் வந்து புசிக்கணும். என் புருஷனுக்கு நான் சந்தோஷத்தோட நான் கீழ்ப்படிந்து அடங்கணும். என் ஜெபத்துக்கு தடை எவ்வளோ, என்னுடைய ஜெபங்கள் எவ்வளோ தடை செய்யப்பட்டிருக்குன்னு தெரில. என் வாழ்நாளில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், என்னுடைய திருமண வாழ்க்கையில் எத்தனை ஜெபம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஜெபம் தடைப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ மதியீனமாக இருந்திருக்கிறேன். என் புருஷனை கனப்படுத்த வேண்டிய விதமாக கனப்படுத்தலை, கீழ்ப்படி தவறிட்டேன். என் புருஷன் என்னை நடத்துறதுக்கு ஆண்டவரே துக்கத்தோடு என்னை நடத்தியிருக்கிறார். இது எனக்கு பிரயோஜனமாக இல்லைங்கிறதே எனக்கு தெரியல. நான் முரட்டாட்டம் பண்ணியிருக்கேன், சரிக்கு சரி நின்றுருக்கேன். என்னை கீழ்ப்படிதலாம் இல்லை, அலங்கரித்து கொள்ளலை. ஆண்டவரே, ஏசாயா 53 வாக்குத்தத்தத்தை எனக்கு நிறைவேற்றித்தாங்க. என்னுடைய குடும்பத்தை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆக்கும்.
கர்த்தருடைய தோட்டத்தை ஏதேன் தோட்டத்தை போல ஆக்கும். முள்ளுக்காடா போனதெல்லாம் போதும், என்னை மன்னியும், நான் கனம் பண்ணட்டும், மரியாதை செய்யட்டும். தன்னிச்சையா ஒரு காரியத்தை முடிவெடுக்க வேண்டாம். என் புருஷனை அசட்ட செய்ய வேண்டாம், என் புருஷனை டம்மி ஆக்கிட வேண்டாம், என் புருஷனை டம்மி ஆக்கிட வேண்டாம். யாராவது 2 சகோதரிகள் ஜெபம் பண்ணும்.